நம்ம பெருசாக போட்டோம் அந்த இடத்துல. ஆனால் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ரேஞ்சுக்குள்ளே, அதாவது இந்த 48,500க்கும் அந்த 49,000 இந்த 500 பாயிண்ட்டுக்குள்ளே மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அவளுக்கு கிளியராக நம்மளால் இந்த இடத்துல சொல்ல முடியாத சூழ்நிலை தான் மார்க்கெட் செட்டப்பே இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய கேப்பு பிறந்த மேலே போக வாய்ப்பு இருக்கும். இந்த 48,500 கீழே இறங்கினா இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ரேஞ்சுக்குள்ளே சைடுவேஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தெரிகிற மாதிரி தான், சைடுவேஸாக தான் இருக்கிற மாதிரி என்னோட முதல்ல தெரியுது. ஏன்னா இடையில ஒரு லீவ் இருக்கனால நம்மளால் கிளியராகவும் சொல்ல முடியல. ஏன்னா அந்த லீவுனால அது ஓப்பனை பொறுத்து தான் நம்ம கிளியராக சொல்ல முடியும். அந்த ஓப்பன் வந்து அவ்வளோ கிளியராக சொல்ல முடியும் ஒரு நாள் லீவுனால. சரி, ஓகே. வெள்ளிக்கிழமை எக்ஸ்பீரி சென்செக்ஸ் என்ன மாதிரி இருக்கு வாய்ப்புன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதில் சின்ன ட்ரெண்ட் லைன் இருக்குது, அதை போட்டுருவோம். இப்போ ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனும் கொஞ்சம் ரிஸ்க் தான். இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்த பிரேக் பண்ண